அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆமென். இந்த நாளிலும் துதி ஆராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் நம்ம மத்தியிலே இடைப்பட்டார். ஆமென். அந்த துதி ஆராதனையில அவரை நாம் துதித்து பாட பாடவே நம்முடைய உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை பெருக செய்திருக்கிறார். நமக்குள்ள இருந்த எல்லா கலக்கங்கள், எல்லா பயங்கள், எல்லா வேதனைகள் நம்மை விட்டு ஓடினதை நம்மால் உணர முடிந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்த தேவாதி தேவன் இன்னைக்கும் நம்ம எப்ப துதிக்க ஆரம்பித்தோமோ அப்பவே தேவ தூதர்கள் நம்ம மத்தியிலே இறங்கி விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆவியானவர் கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த நாளில தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட ஆசையா இருக்கிறார். இந்த உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அழிவை அல்ல, அழியாத ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால நமக்கு நியமித்துக்கிற இந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. தயவு செய்து விசுவாச பிள்ளைகளாகிய நாம மற்றவங்களை பார்த்து ஓடவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் ஓட்டத்தை நான் ஓடும்போது பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து, என் சொந்தக்காரங்களை பார்த்து நான் ஓடக்கூடாது. என்னுடைய ஓட்டத்துல என் விசுவாசத்தை துவக்குகிறவரும் என்னுடைய விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்னுடைய இந்த ஓட்டத்திலே நான் பொறுமையோடு ஓட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடிக்கடி பாஸ்டர் இந்த ஒரு கதையை நம்ம சபையில சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாயும் ஒரு யானையும் ஒன்றை ஒன்று சந்தித்துதான். இந்த நாய் யானையும் நண்பர்களா இருந்துச்சான். அந்த நாய் ஒரு காலகட்டத்துல அது கருவுற்று அது என்ன பண்ணுச்சா, 6 குட்டி 7 குட்டி 8 குட்டி போட்டுச்சான். ஆனா இந்த யானையும் அதே நேரத்துல கருவுற்றுச்சு. ஆனா இந்த நாய் குட்டி போடும்போது இந்த யானை என்ன பண்ணலையா, குட்டி போடலையா. 1 வருஷமா இந்த யானை என்னவா இருந்துதான், பிரெக்னன்டாவே இருந்துதான். ஆனா இந்த நாய் 6 மாசத்துக்கு ஒரு தடவை கன்சீவ் ஆகி 6 மாசத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி கிட்டத்தட்ட வதன்னு ஒரு 15 18 20 குட்டி போட்டுருச்சான். அந்த நாய் ஒவ்வொரு முறையும் இந்த யானையை பார்த்து ஏளனமா பேசுமா. என்ன பேசுன்னா, பாரு நீயும் நானும் ஒரே நேரத்துல தானே பிரெக்னன்ட் ஆனோம், நான் பாரு இதோட 20 குட்டி போட்டுட்டேன், நீ என்ன இன்னும் அப்படியே இருக்கிற அப்படின்னு கேவலமா பேசிச்சான். அந்த யானை ஒண்ணுமே பேசவே இல்லையா. நாள் ஒன்று வந்தது. 1 வருஷம் கழிச்சு அந்த யானைக்கு பிரசவ காலம் நேரிட்டு அது 10 குட்டியா எத்தனை குட்டி போட்டது யானை? ஒரே ஒரு குட்டி போட்டது. அந்த குட்டியை பாக்குறதுக்கு நாய் வந்துச்சா. நாய், என்ன யானை யாரு, என்ன மாதிரி நீங்களும் 10 குட்டி இல்ல 20 குட்டி போட்டிருப்பீங்க நினைச்ச, ஒல்லியா குள்ளமா இருக்கிற நானே 20 குட்டி போட்டிருக்கேன், நீங்க இம்மா பெரிய சைஸ்ல இவ்வளவு தடியா இருந்துகிட்டு போய் ஒரே ஒரு குட்டியை போட்டிருக்கீங்களேன்னு ரொம்ப ஏளனமா பேசிச்சான். அப்ப யானை சொல்லுச்சா, இங்க பார், ரோட்ல நீங்க கூட்டமா போகும்போது நீ உன் குட்டியும் ரோட்ல போகும்போது தூரத்துல இருந்து வர காரு இல்ல தூரத்துல இருந்து வர லாரி எதுவா இருந்தாலும் யோசிக்கவே மாட்டாங்க. நீங்க கூட்டமா வந்தாலும் உங்களை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பா. ஆனா ரோட்ல எத்தனை காரு எத்தனை வாகனங்கள் வந்தாலும் என் குட்டி தனியா போச்சுன்னு வைய, வர்ற ஒவ்வொரு வாகனமும் பயந்து நின்றுருவாங்க. அதுதான் உன் குட்டிக்கும் என் குட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிச்சா அந்த யானை. ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம எல்லாம் அந்த யானையோட குட்டிகள் மாதிரி நம்ம ஒத்த ஆளா இருந்தாலும் நம்ம ஒரு தோட்டத்துக்கு சமானம். நம்ம ஒருவராய் தனியா போனா கூட நமக்குள்ள இருக்கிற ராஜாதி ராஜா யூத ராஜ சிங்கம் நம்மை பார்த்து பல கூட்ட ஜனங்கள் பயப்படும்படியாய் நடுங்கும்படியாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால மத்த ஜனங்களை பார்த்து நம்ம சொந்த பந்தங்களை பார்த்து அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, நான் ஒரே ஒரு குட்டியா
இல்ல உங்க குட்டி அது விசேஷமான குட்டி. அத்தனை லட்சங்கள் பரலோகம் போகுமான்னு எனக்கு தெரியாது, அந்த கூட்டங்கள் பரலோகம் போகுமான்னு தெரியாது. ஆனால் ஒரு நிச்சயம் இருக்கிறது, இந்த சபைக்குள்ளே நாட்டப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போய் சேருவோம். ஆமென். ஹல்லேலூயா. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், தந்தீர், உமக்கு ஓடி ஓடி உழைப்பதற்கு உதவி செய்தீர், நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க வைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் நன்றி ஐயா. ஆமாப்பா, எங்களுக்குள்ள வாழுகிற நல்ல நேசரே, இந்த நாளில் உங்களுடைய சித்தம் போல நடத்துவீராக. உடைய சத்திய ஜீவ வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஆடி போல பதியட்டும் அப்பா. இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய, அதன்படி நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். இந்த நாளில் தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற தேவ வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் வசனம் 14. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் சொல்லுங்க, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. எல்லாரும் சொல்லலாமே, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது என்ன நடக்குமாமா? வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். சொல்லுங்க, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ஒவ்வொரு நாளும் நீங்க சோர்ந்து போகும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நீங்க ஆவியில பலன் குன்றி போகும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நீங்க சோர்வுக்குள்ள நீங்க போகும் பொழுது, இந்த வார்த்தைகளை உங்க வாய்கள், உங்க நாவுகள் உச்சரிக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த வார்த்தைகள் மறக்காமல் இருக்கட்டும். தூங்குகிற நீ விழித்து, நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பார். தயவு செய்து தேவ பிள்ளைகளே, இந்த நாளில உங்க குடும்பத்தை நிறைத்து, உங்க சூழ்நிலைகளை நினைத்து, உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்த்து, ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருப்பீங்கன்னு சொன்னா, ஒருவேளை ஆவியில அனல் இல்லாமல் ஆவியில குளிர்ந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆவியில என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்க சோர்வுக்குள்ளா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, மகனே மகளே நீ தூங்காத, தூங்குகிற நீ விழித்துக்கொள். மகனே மகளே நீ மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. பழைய ஏற்பாட்டுல எலியாவோட காலத்துல பாத்தீங்கன்னா, சின்ன பையன் மரித்து போயிட்டான். அப்ப அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? எழுந்து வந்து தேவ வார்த்தையை பேசினார். தேவ வார்த்தையை பேசி தேவ செயலை செய்து மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது, சிறு பெண் மரித்த பொழுது, ஒரு மகன் மரித்த பொழுது அவர் செய்த காரியம் என்ன? சிறு பெண்ணே
எழுந்திரு என்று வார்த்தையை சொல்லி உயிரோடு எழுப்பின தேவன். ஆமே. பழைய ஏற்பாட்டுல கிரியை இருந்தது, புதிய ஏற்பாட்டுல வார்த்தை இருந்தது. இந்த காலகட்டத்துல ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல வார்த்தையை சொல்லி வார்த்தையின் மூலமாய் உயிர்ப்பித்தா தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறதுனால இன்னைக்கு வெளியிலிருந்து யாரோ ஒருத்தர் வந்து, நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய விசுவாச பிள்ளைங்க இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து என்ன தேற்ற மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் வந்து என்ன ஏப்ப இப்படி சோர்ந்து இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்த மாட்டாங்களா? யாராவது என்ன வந்து ஆற்றி தேற்ற மாட்டாங்களா? யாராவது வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? வேண்டாம். யாரு வராங்களோ இல்லையோ, எங்கிருந்து ஒத்தாசை வருதோ இல்லையோ, உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாக, அவர் உங்கள் சூழ்நிலைகளை, அசாத்தியமான காரியங்களை செய்து உங்களை ஜெயிக்க வைக்கிறவர்களாக அவர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற உங்களை நீங்களே பார்த்து கேளுங்க. எந்தெந்த காரியத்துல நான் தூங்கிட்டு இருக்கிறேன், எந்தெந்த காரியத்துல நான் மரித்து போன ஒரு நிலைமையில இருக்கிறேன், யோசித்து பார்ப்போமா? எந்தெந்த காரியத்துல எனக்கு ரட்சிப்பு அவசியமா இருக்கிறது? ரட்சிப்புனா பாதுகாப்பு, விடுதலை. இரட்சகராகிய இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே சிலுவையிலே தன்னுடைய உயிரை சிந்தி நமக்கு பலியாகி அந்த ரட்சிப்பு என்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவது எது? ஆண்டவருடைய வார்த்தையா, ஆவியானவரா, இல்ல இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களா? தயவு செய்து நம்ம யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் ஒரு அர்ஜென்ட் கால். பக்கத்துல பாரு சொல்லுங்க, அவசர அழைப்பு. பக்கத்துல பாரு சொல்லுங்க, இன்னைக்கு ஆவியானவர் ஒரு அவசர அழைப்பு விடுத்திருக்கிறார். இன்னொரு சொல்லுங்க, ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அவசர அழைப்பு விடுத்திருக்கிறார். சொல்லுங்க, என்ன அழைப்பு தெரியுமா? தூங்காதீங்க, விழித்திருங்க. மரித்தவர்களிடத்திலிருந்து நீயே எழுந்துச்சுக்கோ. பக்கத்துல ஒரு உலுக்கி சொல்லுங்க, நீயே எழுந்துரு. பக்கத்துல உலுக்கி சொல்லுங்க, மரித்தவர்களிடத்திலிருந்து நீ எழுந்துரு, தூங்காத, விழித்துக்கொள். ஏன்னு கேட்டா, எதிராளியாகிய பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றிட்டு இருக்கிறான். அதனால தெளிந்த புத்தி இல்லைன்னா கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே அவன் வஞ்சிக்க அவன் சித்தம் கொண்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க தானே. எத்தனை நாள் ஜெபிக்காம இருந்திருக்கிறோம்? யாராவது ஒருத்தர் கை தூக்க சொன்னா அவமானம். இருந்தாலும் நான் கேட்கிறேன், நான் ஒரு நாள் கூட ஜெபிக்காம இருந்ததே இல்ல. ஒரு நாள் கூட நான் ஜெபிக்காம நான் தூங்கினதே இல்ல. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இல்ல ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஜெபிக்காம இருந்ததே இல்ல. ஒவ்வொரு நாளும் நான் உற்சாகமா நான் ஜெபித்திருக்கிறேன். சொல்ல முடியுமா? சோர்வு, அசதி, பயம், ஜெபித்த காரியம் நடக்கலங்கும் போது ஒரு விரக்தி, ஜெபிக்க மறந்து போய் விடுகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஒரு நாள் கூட பைபிள் வாசிக்காம இருந்ததே கிடையாது, ஒரு நாள் கூட நான் ரட்சிக்கப்பட்டதுல இந்த பைபிளை நான் எடுக்காம இருந்ததே கிடையாது? யாராவது ஒருத்தர் கை தூக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை வேதத்தை வாசிக்க முடியாம, ஒரு சில நேரங்கள்ல சூழ்நிலைகள் நம்மை ஜெபிக்க முடியாம, தேவனிடத்துல கிட்ட சேர முடியாம, மரித்தவர்களாக தூங்குகிறவர்களாக நம்மை வைத்து விடுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் எடுத்து வாசிக்கலாமா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. ரோமர் 10:9-10. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு, வாயினாலே நீ அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே
விசுவாசித்தால், உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயினால இயேசுங்கிற நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசப்பாவை நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுங்களா நடக்குது? கிறிஸ்தவர்களாகிய நம்மை, விசுவாசிகளாகிய நம்மை ஆவியானவர் ஆளாதபடிக்கு சில ஆண்டவமார்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? விசுவாசிங்க தான், சர்ச்சுக்கு வரவங்க தான், பல நாள் விசுவாசிங்க தான். ஆனாலும் நம்மை ஆளுகை செய்கிறவர் ஆவியானவராய் இராதபடிக்கு சில ஆண்டவமார்கள் நம்மை ஆளுகை செய்வதனால நம்ம தூங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் எந்திரிக்காதபடிக்கு மரித்தவர்களோட நம்முடைய இருப்பிடம் இருக்கிறது. வேதத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா சொல்லுங்க, பாவம், சுயம், பிசாசு, வயிறு, மனுஷர்கள், சூழ்நிலைகள், உலகம், இது எல்லாம் நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நாம தூங்குறதுக்கு காரணம் பாவம், நம்ம மறைத்ததற்கு காரணம் நம்முடைய சுயம், நம்ம மரணத்துக்கு நேரா போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் பிசாசு, உலக மனிதர்கள், இந்த வயிறு, நம்மை சூழ்ந்திருக்கிற நம்முடைய சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம மரணத்துக்குள்ளாக, ஒரு விதமான மயக்கத்திற்குள்ளாக, ஒரு விதமான தூக்கத்துக்குள்ளாக நம்ம போய்கிறோம். ஆனால் விழித்தெழுங்கள். அதனாலதான் தெபோரால் நியாயாதிபதிகளை பாடுவாங்க. பாட்டு பாடும்போது, விழி விழி தெபோராலே நீ விழித்துக்கொள், நீ பாட்டு பாடு, நீ எழுந்திரு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு பாடுவாங்க. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, விழித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சபைக்குள்ளதான் இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம கிறிஸ்தவ குடும்பம் தான். ஆனாலும் நம்ம விழித்துக் கொண்டிருக்கிறோமா? தெளிவா இருக்கிறோமா? இன்னைக்கு சர்ச்சிலேயே நிறைய பேர் கண்ணை முழிச்சுட்டே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்படியே அட்டென்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும், கண்ணை நல்லா திறந்துட்டு இருப்பாங்க. ஆனா பார்த்தா உள்ளுக்குள்ள நல்ல தூக்கம் போயிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில ஆடாம அசையாம அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, கண்ணத்துல கையை வச்சுட்டு ரொம்ப அப்படியே அருமையா கவனிக்கிற மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா நல்லா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எப்ப முடிப்பாங்க, அடுத்து நம்ம எங்க போகணும், இன்னைக்கு எத்தனை வேலை இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் தூங்குறது. கண்ணை திறந்துட்டே இதுக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் பழகிட்டாங்க. இது எங்க கூட்டிட்டு போகும்னா மரணத்துக்கு நேராக கூட்டிட்டு போகணும். தயவு செய்து கிறிஸ்தவர்களே விழித்துக் கொள்ளுங்கள், தெளிந்த புத்தியாயிருங்கள். நம்ம எல்லாம் பகலுக்குரிய பிள்ளைகள். அதனாலதான் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? ஆகையால் தூங்குகிற நீதானே என்ன பண்ணிக்கோ, விழித்துக்கொள். யாரோ வந்து உன்னை தட்டி எழுப்பணும்னு நினைக்காத. ஏன்னா சின்ன குழந்தைக்கு தான் தட்டி எழுப்பணும். நம்ம என்ன குழந்தையா? இல்ல, நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக புருஷர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்ந்தவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளாய் தேறினவர்களாய் நம்ம இருக்கிறதுனால இன்னொருத்தர் வந்துதான் என்னை எழுப்பணும்னு நினைக்காதீங்க. இன்னொருத்தர் வந்து சொன்னாதான் நான் ஜெபிப்பேன், இன்னொருத்தர் வந்து சொன்னாதான் வேதம் வாசிப்பேன், இன்னொருத்தர் வந்து சொன்னாதான் நான் கவலைப்படாம இருப்பேன், இன்னொருத்தர் வந்து சொன்னாதான் நான் சர்ச்சுக்கு போவேன், பாஸ்டர் போன் பண்ணாதான் நான் சர்ச்சுக்கு போவேன், பாஸ்டர் சொன்னாதான் நான் செய்வேன். இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்களே அனல் மூட்டி எழுப்புங்கள். இல்லைனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அனல் மூட்டாவிட்டால் என்ன தெரியுங்களா நடக்கும்? இந்த பாவம், உலகம், மாமிசம், பிசாசு, சூழ்நிலைகள், உலகம் எல்லாம் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முழிச்சிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா எங்க போயிட்டு இருப்போம்? தூக்கத்துக்கு நேரா போயிட்டு இருப்போம். அதுதான் ரோமர்ல ஒரு வசனம் இருக்கு, முதல்ல இச்சை, அந்த இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, அந்த பாவம் முழுமையாகும் போது மரணத்துக்கு நேராக போகிறதா. கிறிஸ்தவர்களே உஷாராக விழித்துக் கொண்டிருங்கள். இன்னைக்கு முதல்ல நமக்குள்ள வருது இச்சை. அந்த இச்சை பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவம் நேரா எங்க கூட்டிட்டு போகுது? மரணத்துக்கு நேரா கூட்டிட்டு போகுது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். தயவு செய்து மரணத்திலிருந்து நீங்க எழுந்திருத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது கிறிஸ்துவானவர் உங்களை என்ன பண்ணுவாரா? உயிர்ப்பிப்பார். அப்படி நான் என்ன செய்யணும்? அதுக்கு நான் எழுந்திருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க. ஒரு பெரிய ட்ரெயின் பொட்டி பொட்டியா இருக்கு. இந்த பெட்டி எல்லாம் மட்டும் இருந்துச்சுன்னா அது போக வேண்டிய இடத்துக்கு போயிருமா? இல்ல அது கூட என்ன இருக்கணும்? அதையெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு என்ன வேணும்? இன்ஜின் வேணும். அந்த இன்ஜின் தான் ஆவியானவர். அந்த பெட்டி
தான் நீங்களும் நானும். நம்ம வெறும் பெட்டி பெட்டியா இருந்தா இருக்கிற இடத்துல அப்படியே இருப்போம். ஆனா இந்த இன்ஜின் ஆகிய ஆவியானவர் வந்துட்டாருன்னா எங்க போறோமோ அந்த இன்ஜின் நம்மள என்ன பண்ணிடும், கூட்டிட்டு போயிடும். அதே மாதிரிதான் சபையில வருகிற விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஒரு பெட்டிகள், பெட்டியா தான் இருக்கும். ஆனா இன்ஜின் ஆகிய தலைவராகிய பாஸ்டர் ஆவியானோட வார்த்தைகளை சொல்லும் போது அந்த வார்த்தைகளோடு இசைந்து நம்ம போயிட்டோம்னா இந்த பெட்டி போக வேண்டிய இடத்துல போய் ரீச் ஆயிடும். நல்லா கவனிங்க, எஸ்ங்கிற பெட்டி வேற ஒரு இடத்துக்கு போகணும், ஜெனிஃபர்ங்கிற பெட்டி வேற ஒரு இடத்துக்கு போகணும், சுஜாங்கிற பெட்டி வேற ஒரு இடத்துக்கு போகணும், கவிதாங்கிற பெட்டி வேற ஒரு இடத்துக்கு போகணும். ஆனா இந்த எல்லா பெட்டியும் எங்க இணைக்கப்பட்டிருக்கிறது, இன்ஜின்ல இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இன்ஜின்ல நீங்க கனெக்ட் ஆகாம தனியா இருந்தீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நம்மளால போகவே முடியாது. அதனால தயவு செய்து நீங்க சோர்வுக்குள்ள போகும்போது தயவு செய்து ஆவியானவர் இந்த பெட்டிய இன்ஜினோட கனெக்ட் பண்ணிருக்கப்பான்னு கேளுங்க. அந்த இன்ஜினோட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நிச்சயம் போய் சேர்ந்து விடுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. நம்ம அப்படி போகாம இருக்கிறதுக்கு ரெண்டு சூழ்நிலை. ஒண்ணு பாத்தீங்கன்னா சொல்லுங்க, ஏதேனின் சூழ்நிலை சொல்லுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உலக சூழ்நிலை சொல்லுங்க. ஏதேனின் சூழ்நிலை, உலக சூழ்நிலை. உலக சூழ்நிலை நம்ம வாழ்ற வரைக்கும் உலகத்துக்கு ஏற்ற காரியங்களை நம்ம சிந்திப்போம். ஆனா ஏதேன் தோட்டம் நமக்கு தெரியும் இல்லையா, அது ஆவியானவர் ஆண்டவர் முதல் மனிதனாகி ஆதாம கொண்டு வந்து வச்சு வாழ்ந்த ஒரு இடம். சோ அந்த ஏதேனுக்குரிய அந்த சூழ்நிலை நமக்குள்ள வந்துருச்சுன்னா நான் சொல்றேன், அந்த ஏதேன் தோட்டத்துல எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை இருந்தது இல்லையா. ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஏதாவது வேலை இருந்ததா? ஒரு வேலையும் கிடையாது. செடி நட்டி வைக்க வேண்டியது இருந்ததா? இல்ல. விதை போட வேண்டிய வேலை இருந்ததா? இல்ல. சந்தோஷமா இருந்தாங்க. ஆளுகை செய்யும்படியா ஆண்டவர் வச்சிருந்தார் ஏதேன் தோட்டத்துல. ஆனா அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து அவங்க துரத்தடிக்கப்பட்ட பின்பு நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தி அவங்களாவே பயிரிட்டு அவங்களாவே விளைச்சலை எடுத்து அவங்க மரணத்துக்கு நேராய் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு பண்ணணும். அந்த ஏதேனில எவ்வளவு ஒரு பிளஷர், எவ்வளவு ஒரு சமாதான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருந்ததோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ விடாதபடிக்கு பிசாசானவன் நம்மளை மரணத்துக்கு நேராக தூக்கத்துக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம விழித்து எழுத போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்திரிக்க போகிறோம். ஆவியானவர் எந்த இடத்துக்குள்ள நம்ம கூட்டிட்டு போறாரோ அந்த இடத்துக்கு நம்ம போக போறோம். நம்முடைய வாழ்க்கை ஆவியானுடைய ஆலோசனைப்படி ஆவியானவர் என்கிற இன்ஜினுடைய கனெக்ட் பண்ணிட்டோம்னா நான் சொல்றேன், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம நிச்சயமாக போய் சேர்ந்து விடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நம்ம செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்குதான் அதே வசனத்துல கடைசி பகுதி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அப்பொழுது கிறிஸ்துவானவர் கிறிஸ்து உங்களை என்ன பண்ணுவாரா? பிரகாசிப்பார். சோ கிறிஸ்து உங்களுக்குள்ள பிரகாசித்தார்னு சொன்னா மரித்தவர்களாகிய நம்ம எழுந்திருச்சிருவோம். கிறிஸ்து நமக்குள்ள இருந்து எழும்பிட்டாருன்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை வாழ விட்டு விட்டோம் என்று சொன்னால், நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர்களுடைய ஆளுகைக்கு நம்மை விட்டு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நான் மரித்தவனாய் இருக்க கூடாது, தூங்குகிறவனாய் இருக்க கூடாதுன்னா நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? அதே எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முதல்ல நான் எப்படி இருக்கணும்? மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற நம்பர் 1 நான் தூங்காம இருக்கணும், நான் மரித்திருக்க கூடாதுன்னா நம்பர் 1 பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற விதமாய் நான் நடந்து கொள்ள வேண்டும். வாசிங்க சிஸ்டர். வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. 4வது வசனம். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். நல்லா கவனிங்க. பரிசுத்தமா நான் நடக்கணும்னா விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை இது எனக்கு இல்ல அப்படின்னா கூட நமக்குள்ள ஒரு காரியம் இருக்குது. அது என்ன தெரியுங்களா? அதே 4வது வசனம் சொல்லுது, வம்பு சண்டை. கணவன் மனைவிக்குள்ள வம்பு சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள வம்பு சண்டை, உறவினர்களுக்குள்ள, அதாவது தான் ஆடாத வழக்கில தலையிட்டுக் கொள்ளுகிறவன் காதை அதனுடைய நாயை அதனுடைய காதை பிடிச்சு திருவுறவன் போல இருப்பானா. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவன் அப்படிதான் இருக்கா.
இருப்பாங்க, அவங்களா போய் ஒரு வம்பு சண்டைக்குள்ள போய் விழுந்துருவாங்க. தயவு செய்து வம்பு சண்டைக்கு போகாதீங்க, வந்த சண்டையை விட்டுருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் சண்டைக்கு போக மாட்டேன், ஆனா என்னை தேடி சண்டைன்னு ஒண்ணு வந்தா நான் விட மாட்டேன். தேடி வந்த சண்டையை அவர் என்ன பண்ண மாட்டாரா? விட மாட்டாரா? தயவு செய்து அப்படி கிறிஸ்தவங்க இருக்காதீங்க. தானா வர சண்டையை விட்டுருங்க, நீங்களாவும் சண்டை போடாதீங்க. வீண் வம்பு சண்டைகளுக்கு போகாதீங்க. கணவன் திட்டாரா, மனைவிகளை வாயை கொஞ்ச நேரம் அமைதியா கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. மனைவிமார்கள் பிரஷர்னால ஏதாவது பேசுறாங்களா, தயவு செய்து பிரஷர் குக்கர் மாதிரி ஆவியானவர்கிட்ட உங்களுடைய விசில விட்டுருங்க. ஆமென், ஹல்லேலூயா. வேற வழி இல்ல. இப்படி இருந்தாதான் குடும்பம் சமாதானமா இருக்கும். இல்லைன்னா அவ்வளவுதான், உள்ள ஒரே போர்க்களமா மாறிடும், குடும்பமே போர்க்களமா மாறிடும். வம்பு சண்டைகள் இருக்கக்கூடாது. ரெண்டாவது கவனிங்க, புத்தியீனமான பேச்சு. ஒரு கணவன் மனைவிட்டு கேட்கிறாரு, ஏமா புத்தியீனமான பேச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இருக்கும்போது நீ நல்லா இருக்கிற, ஒருவேளை நாளைக்கு நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன்? இது தேவையா? ஒரு கிறிஸ்தவர் தான் கணவன் மனைவி, இதுதான் புத்தியீனமான பேச்சு. ஏமா நான் உயிரோடு இருக்கிறேன், நீ நல்லா இருக்கிற, நாளைக்கு நான் செத்து போயிட்டா என்னமா பண்ணுவேன்னு அந்த கணவர் கேட்கிறார். அதுக்கு அந்த மனைவி சொல்லுவாரு, அப்பாடி நாளைக்கு நீங்க செத்து போயிட்டீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ்ல போட்ட எல்லா பணமும் கிடைச்சிடும், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு நீங்க எப்படா சாவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னு அந்த மனைவி சொன்னாங்களாம். கிறிஸ்தவ குடும்பம் பாருங்க, புத்தியீனமான பேச்சு. உடனே அந்த கணவர் கேட்டாரா, ஓ அப்ப நீ என் கூட வாழ்றது எனக்காக இல்ல, என் பணத்துக்காக தான் வாழ்றியா அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க பின்ன என்னங்க, உயிரோடு இருக்கும்போது வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போகாம இன்னைக்கு நான் இருக்கிற நாளைக்கு செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன்னா அப்ப நான் இப்படித்தான் சொல்லுவேன். உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது, அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வருது அப்படின்னா இதுதான் தேவையில்லாத புத்தியீனமான பேச்சு. தயவு செய்து கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட, நம்ம குடும்பத்துக்குள்ள அந்த பேச்சு வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புத்தியீனமான பேச்சு, வம்பான பேச்சு நம்ம குடும்பத்துல வேண்டாம். இதெல்லாம் தகாத காரியம். நான் ஒண்ணு சொல்றேன், கிறிஸ்தவங்களாகிய நம்முடைய நாவுல ஆண்டவர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம எந்த கனியை புசிக்கிறோமோ அது நமக்கு உண்டாகும். நீங்க மரண வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா மரணம் தான், ஜீவ வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஜீவன் தான். தயவு செய்து கவனமா இருங்க, வாயின் வார்த்தைகள்ல மிக எச்சரிப்பா இருங்க. புத்தியீனமான வம்பான சண்டைக்குரிய வார்த்தைகளை பேசாதீங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுதான் பரிசுத்தத்திற்கு ஏதுவான நடக்கை. இப்படி நடந்தா நீங்க தூக்கத்துக்குள்ள போக மாட்டீங்க, மரணத்துக்குள்ள போக மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவாரா? பிரகாசிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், அதே அதிகாரத்துல நம்ம என்ன செய்யணுமாமா? 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப ரெண்டாவது சொல்றாரு, முதல்ல பரிசுத்த பிள்ளைகளாய், பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தராய் இருக்கிறார். நம்ம ஆராதனையில கேட்டல, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்கிறோம், இருக்க போறோம் இல்ல. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல சொல்லுவாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருக்கிறீர்கள். ஒருவன் பரிசுத்தரா இருக்கும்போது பரிசுத்தம் பண்ணுகிறவன் இன்னும் பரிசுத்தமாகிறான், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகிறான். அதனால நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். நான் பரிசுத்தன்னு சொன்னா நம்ம பரிசுத்தனா இருக்கணும், நான் கிறிஸ்தவன்னு சொன்னா கிறிஸ்தவனா இருக்கணும், உண்மையுள்ளவன்னு சொன்னா உண்மையா இரு, எல்லாத்துலயும் உண்மையா இருங்க, ஏமாத்தாதீங்க. ஹல்லேலூயா. ஒன்னு பரிசுத்தம். ரெண்டாவது சொல்றாரு, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறதுனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம என்ன பண்ணணுமாமா? நடக்கணும். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்போது இந்த மரணம் என்கிற அந்த இருளின் காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் வெளிச்சமா இருக்கிறார், அதனால நானும் எப்படிதான் இருப்பேன்? வெளிச்சமா இருப்பேன். ஹல்லேலூயா. நம்மள பகலுக்குரிய பிள்ளைகள். சொல்லுங்க, நான் பகலுக்குரிய பிள்ளை. அதனால தெளிந்த புத்தியோடு இருக்க கடவுள், தெளிந்த புத்தியோடு இருக்க கடவன். இருட்டுல நடக்கிறவங்க தான் தடவி திரிவாங்களாம், ஆனா பகல்ல நடக்கிறவங்க கரெக்டா நடந்து போவாங்க, எங்க போகணுமோ அந்த ஏரியாவை ரீச் பண்ணுவாங்களாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, முற்காலத்திலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அந்த காலத்திலே இருந்தீர்கள், அடிமைத்தனத்திலே இருந்தீர்கள், இருளிலே இருந்தீர்கள், பாவத்தில் இருந்தீர்கள், இந்த உலக வழிபாடுகளுக்கு மறைத்திருந்தீர்கள். ஆனாலும் உங்களை கிறிஸ்து என்கிற ஒருவர் தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய உயிரை அவர் தியாகம் செய்ததினால உங்களையும் என்னையும் அந்த அந்தகார
உங்களையும் என்னையும் அவர் ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, சொந்த ஜனமாக அவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, ஏற்படுத்தியிருக்கிறார். தயவு செய்து அந்தகாரத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடக்க வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? முதல்ல என்ன காரியம் ஆண்டவர் சொன்னாரு? நான் தூங்க கூடாது, நான் மரணிக்க கூடாது. அப்படின்னா நான் எப்படி நடக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பரிசுத்தமா நடக்கணும். அப்படி நடந்தாதான் நம்ம மரணத்துக்குள்ள போக மாட்டோம். மரணங்கிறது நான் நித்திய மரணத்தை சொல்ல, இப்ப அட் பிரசன்ட்ல, ஆமா, இந்த உலகத்துக்குள்ள போகாத காரியத்தை குறித்து நான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல எப்படி நடக்கணுங்களாமா? பரிசுத்தமா நடக்கணும். அதுக்கு நிறைய பேர் சொல்ல, நான் விபச்சாரம் பண்றது இல்ல, நான் தண்ணி அடிக்கிறது இல்ல, நான் அப்படி இல்ல. அது மட்டும் இல்லம்மா, நீ வம்பு சண்டை போடக்கூடாது, நீ தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, வீண் வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. பரிசுத்தமா நடக்கணும். ரெண்டாவது ஒரு காரியம், இப்ப நம்ம பாக்குற காரியம், வெளிச்சத்திற்குரிய பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். எடுத்து வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11-12. ரோமர் 13:11-12. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். நல்ல கவனிங்க. இப்பதான் சொல்ற, தூங்குற நம்ம விழிக்கணும்னா எப்படி நடக்கணும்னு ரோமர்ல நம்ம பவுல் சொல்றாரு. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை. நல்ல கவனிங்க, காலம் செல்லாது. காலம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். 11ஆம் மணி வேலை. எல்லா பெரிய பெரிய ஊழியக்காரங்கெல்லாம் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள் 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். பிசாசு ரெடி ஆயாச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிகப்பு காளை கண்ணுக்குட்டி அது பலியிடணும். அந்த எல்லா கண்ணுக்குட்டியும் ரெடி ஆயிடுச்சு. எப்ப வேணாலும் இஸ்ரேல்ல ஒரு யுத்தம் நடக்கும். அதனாலதான் இஸ்ரவேல் மேல நோக்கமா இருங்க, இஸ்ரவேல் நாட்டு மேலேயே நீங்க கண்ணோக்கமா இருங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா, எப்ப வேணாலும் தேவனுடைய வருகை இருக்கலாம். நம்ம இருக்கிறது 11ஆம் மணி நேரத்துல கடைசி வேலையில இருக்கிறோம். எப்படி 12 மணிக்கு 11 மணியை தாண்டிடுச்சுன்னா எப்படி சொல்றோம்? இப்ப 11:05, 11:10, 11:02 சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம 11:55 அங்க இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆவியா ஆண்டவர் ரகசிய வருகையில் அவர் நிச்சயம் வரப்போகிறார். அதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், தயவு செய்து மரித்திராத, நீ தூங்கிராத. 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் தூங்கி போயிட்டாங்க. அவங்க ஆயத்தமா தான் இருந்தாங்க. மணவாளனை சந்திக்க. சபையே, நானும் ஆண்டவரைத்தான் தரிசிக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கி போயிடாதீங்க, விழித்திருங்க. அதனால வசனம் சொல்லுது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றே. நாம் காலத்தை அறிந்தவர்களா இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அதான் ரட்சிப்பு. தூங்குகிற நம்ம எழும்பணும்னா டெய்லி ரட்சிக்கப்படணும். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் ஆண்டவரை அறிந்துகிட்ட அப்பவே நான் ரட்சிக்கப்பட்ட இல்ல. டெய்லி அனுதினமும் ரட்சிப்பு வேண்டும். ரட்சிப்புனா பாதுகாப்பு, விடுதலை, அவருடைய அரவணைப்பு. அனுதினமும் அவருடைய ரட்சிப்பு நமக்கு தேவை. சின்ன பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு தேவை, வாலிபர்களுக்கு ரட்சிப்பு தேவை, கணவன் மனைவிக்கு ரட்சிப்பு தேவை. அனுதினமும் நம்ம முதல்ல அடைந்த அந்த ரட்சிப்பை காட்டிலும் அனுதினமும் நம்ம ரட்சிப்பு அளவு என்ன பண்ணிட்டே இருக்கணுமா? அதிகரிச்சுட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு 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 மகள் ஒரு ஸ்திரீ கர்ப்பம் தரிக்கிறான்னு வைங்கள, குழந்தை பிறக்குது. 10 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, அந்த குழந்தை படுத்துக்கிட்டே இருக்கு. எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரு குழந்தை பிறக்குது, 5 வருஷம் ஆச்சு, அந்த குழந்தை படுத்த மாதிரியே இருக்குது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 20 வருஷம் ஆச்சு, அந்த குழந்தை இன்னும் எப்படியே இருக்குது, படுத்துக்கிட்டே இருக்கு. எப்படி இருக்கும் நமக்கு? இது குழந்தையா? குழந்தையாவே இருக்குது. 20 வயசு ஆகி இப்படியே இருக்குது. யோசிக்க மாட்டோம் நம்ம? நிறைய ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், நான் ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்ட 10 வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்ட 20 வருஷம் ஆயிட்டுன்னு சொல்லி இன்னும் குழந்தையாவே இருக்கிறார்கள். தயவு செய்து அந்த குழந்தை வளர வேண்டும். குழந்தை வளரணும்னா பால் ஊத்துற மாதிரி இந்த வேத வசனத்தை நாம் கரைத்து குடிக்க வேண்டும். இந்த வேத வசனத்துல சொல்லி இருக்கிற
வளருவோம். புருஷருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள்னு பவுல் சொல்றாரு. எத்தனை நாள் நம்ம குழந்தையாவே இருக்கிறது? ஒரு சின்ன குழந்தை தப்பு பண்ணுது, சொல்லலாம், ஏய் அதை தொடாத சொல்லலாம். அடுத்த நாளும் அதே தப்பு பண்ணுது, சொல்லலாம். மூணாவது நாளும் அதே தப்பு பண்ணுது, அம்மா என்ன பண்ணுவாங்க? சுண்டி விடுவாங்க. பாத்திருக்கீங்களா? சுண்டி, அது தொடாத சுண்டி விடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பையன் இல்ல இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகும்போது திரும்ப அதே தப்பு பண்ணும்போது ஒரு பெரம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஓங்கி செய்வியா செய்வியா, எத்தனை தடவை சொல்றது, செய்வியா, அடிப்பாங்களா மாட்டாங்களா? ஆனா அதே குழந்தை இப்ப 30 வயசு ஆயிடுச்சு, திரும்ப அதையே செய்யுது. என்ன பண்ணும் அந்த அம்மா? ஏண்டா இவனை பெத்து எடுத்தனோ தெரியல. ஆதியில பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதே உபத்திரவமா இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு சிலர் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் பிறம்பை எடுத்தார், எப்படியா திருந்திருவான் திருந்திருவான் திருந்திருவான்னு 30 வயசு ஆன காத்துட்டு இருக்கிற மாதிரி நீ இந்த தீய பழக்கத்தை விட்டுரு. இந்த கெட்ட பழக்கம் உனக்கு வேண்டாம், இந்த வம்பு வீண் வார்த்தை உனக்கு வேண்டாம், இந்த கோபம் உனக்கு வேண்டாம், இந்த எரிச்சல் உனக்கு வேண்டாம், இந்த வைராக்கியம் உனக்கு வேண்டாம். நீ குழந்தையா இருந்த அப்பதான் ஏசப்பாவை ஏத்துக்கிட்ட, அப்ப நீ கோபப்படலாம், தப்பில்ல. ஆனா இப்போ நீ இத்தனை வருஷம் ஆகியும் அதே கோபம் உனக்குள்ள இருக்குது, அதே வைராக்கியம் உனக்குள்ள இருக்குது, அதே பின் மாற்றம் உனக்குள்ள இருக்குது. நீ நினைச்ச ஆலயத்துக்கு வர, நீ நினைச்ச ஆலயத்துக்கு வர மாட்டீங்க. நீ நினைச்சா பரிசுத்தமா இருக்கிற, நீ நினைச்சா அசுத்தமா மாறிடுறிய, நினைச்சா பண்ணி மாதிரி சேத்துல உழுகுறிய, நினைச்சா நாய் மாதிரி குளிப்பாட்டி வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ற மாதிரி சபைக்குள்ள வந்திருக்கிறிய, நீ எல்லாம் கிறிஸ்தவனா அப்படின்னு உலக மக்கள் நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கடைசி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். தயவு செய்து கிறிஸ்தவர்களே உணர்வடையுங்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்துருங்க. மத்தவன மாதிரி நான் தண்ணி போடுறது இல்ல, மத்தவன மாதிரி விபச்சார வேசித்தனம் பண்ணல, ஆனா நீ மத்தவனை காட்டிலும் சண்டை போடுறியே, சொல் பேச்சு கேட்காம கீழ்ப்படியாம செய்த தவறையை திரும்ப 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 செய்யறியே, இது எல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ள எடுத்துருங்க. இதெல்லாம் இருக்கிறது நேரம் உங்களை மரணத்துக்கு நேரா கொண்டு போயிட்டு இருக்குது. அது எல்லாம் விட்டுட்டீங்கன்னா கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள இருந்து மகிமை நம்பிக்கையா இருக்கிற அவர் பிரகாசிக்க ஆரம்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இதுலதான் 12வது வசனம் சொல்லுது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். அது என்ன ஒளியின் ஆயுதம்? அடுத்த வசனம் பாருங்க. களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க வேண்டும். இதத்தான் 2வது ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு. முதல்ல நான் பரிசுத்தமா நடக்கணும்னா வம்பு சண்டை போடக்கூடாது, தகாத வீண் பேச்சு பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப 2வதா நான் பகலின் பிள்ளையா நடக்கணும்னா வம்பு, களியாட்டு, வெறி இதெல்லாம் இல்லைன்னா கூட நமக்குள்ள என்ன தெரியுங்களா இருக்கு? பொறாமை இருக்கு. நமக்குள்ள என்ன இருக்கு? வாக்குவாதம் இருக்கு. தயவு செய்து இது 2ஐயும் நம்மளை விட்டு அகற்றுங்க. உங்க அம்மா வீடு, எங்க அம்மா வீடு, நான் யாரு, நீ யாரு, அவன் யாரு, பொறாமை. தயவு செய்து பொறாமை என்பது ஒரு எலும்புருக்கி. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இந்த இதுல ஒரு டிவில அந்த இதுல யூடியூப்ல இல்லைன்னா வாட்ஸ்அப்ல நான் பார்க்கும்போது பார்ப்பேன், பக்கத்து வீட்டுல சிக்கன் செய்யறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க வீட்டுல சிக்கனே இருக்காது, ஆனா அவங்க வாழை இலையில அப்படியே நெய்யா தடவி கொண்டு போய், ஐயோ எவ்வளவோ நெய், அப்பா எங்க அம்மா எப்படி ஸ்வீட் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி வெளியில கொண்டு போய் வாழை இலைய குப்பையில போடுவாங்களா? இது எனக்கு சொல்ல தெரியல. பக்கத்து வீட்டுல சிக்கன் செய்யறாங்களா? அப்ப எங்க வீட்டுல என்ன இருக்கணும்? சிக்கன் இருக்கணும். ஆனா சிக்கனுக்கு போல இங்க ஸ்வீட் நெய்யிலேயே செய்த பலகாரங்களா செஞ்சு சாப்பிட்டாங்களா? ஆனா உள்ள போய் பார்த்தா சட்டில ஒண்ணு இருக்காது. ஆனா வெளியில வாழை இலையில நெய்யை தடவி கொண்டு போய் குப்பையில போடுறது. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பொறாமையினால அவங்க அப்படின்னா இவங்க இப்படி, அவங்க அந்த காரா நான் இந்த காரா, அவங்க அந்த வண்டியா நான் இந்த வண்டி, அவன் அவ்வளவா நான் இவ்வளவு. இந்த பொறாமையே நமக்கு வேண்டாம். பொறாமை வரும்போது அது ஒரு எலும்புருக்கி. அது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழாதபடிக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அது வாழ வைக்குது. தயவு செய்து இந்த பொறாமை நமக்கு வேண்டாம். அடுத்தது அவர் சொல்றது என்னங்க? பொறாமை மாத்திரமல்ல, வாக்குவாதம். சொல்லுங்க, வாக்குவாதம். தயவு செய்து யாரு கூடயும் சண்டை போடாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. மெயினா கணவன் மனைவிக்குள்ள இது இருக்கவே கூடாது. ஏன்னா இதே எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல சபையும் கிறிஸ்துவும். சொல்லுங்க, சபை யாரு? மணவாட்டி. கிறிஸ்து யாரு? மணவாளர். இன்னைக்கு நீங்களும் நானும் மணவாட்டி சபை. அவர்தான்
தலைவர் மணவாளன். அதே மாதிரிதான் கணவன் ஒரு மணவாளர், மணவாட்டி யாரு? மனைவி. ரெண்டு பேருக்குள்ள ஒத்துமை இல்லைன்னா, ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளனா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்துல பிறக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்குமா? சபை இன்னைக்கு நீங்க எல்லாம், நீங்களும் நானும் தான் சபை. அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். இந்த சபை ஒரு மணவாட்டி, அவர் மணவாளன். ரெண்டு பேரும் இசைவா இருக்கணும். தயவு செய்து கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் வேண்டாம். இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம். அப்ப பகலிலே நடக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருப்போம். கடைசி வசனம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். பொறாமை வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். துர் இச்சைகளுக்கு இடமாக இந்த உடலை என்ன பண்ணக்கூடாது? பேணாமல் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எந்த தப்பு பண்றதில்ல, ஆனா போன்ல எல்லா தப்பு பண்ணுவாங்க. ரம்மி விளையாடுறது தப்பா? ரம்மி அது சீட்டு விளையாடுறது தப்பா? இத கூட விளையாடலீங்கன்னா இதுவுமா தப்பு? சீட்டு விளையாடுறது தப்பு தான். துர் இச்சைகளுக்கு இடமாக இந்த உடலை நான் என்ன பண்ணக்கூடாது? பேணக்கூடாது. நான் என்ன தப்பா பண்றேன்? போன்ல தானே பாக்குறேன், போன்ல தானே போட்டோஸ் பாக்குறேன், தப்பு. நேர்லயே போய் தப்பு பண்றேன், போன்ல தானே பாக்குறேன், இல்ல என்னது நியூஸ் பேப்பர்ல தானே பாக்குறேன், இல்ல புக்க தானே வாங்கி பாக்குறேன், இல்ல நான் போய் பேசுறேன், அது தப்பா? நீ பேசலாம், ஆனா எந்த நினைவுல இருந்து பேசுற? எண்ணத்திலிருந்து நம்ம பேசுகிறோம். நம்முடைய சிந்தனை அறிந்தவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விபச்சாரம் செய்யணும்னா போய் விபச்சாரம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் நீ பார்த்தாவே அவன் விபச்சாரம் செய்துட்டு, அதுதான் புதிய ஏற்பாடு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ பார்த்தாலும் தப்புதான். துர் இச்சைக்கு இடமாக நம்ம உடலை என்ன பண்ணக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. ஏங்க நான் விபச்சாரத்தை பத்தி சொன்னீங்க, பொய் பேசலாம் இல்ல? பொய்யுதான் இந்த நாவு. பொய் நாவை கர்த்தர் அருவருக்கிறார். அந்த அருவருப்பை நம்ம வச்சுக்கிட்டு எப்படி பரிசுத்தரை நம்ம துதித்து பாட முடியும்? கோபம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அந்த கெட்ட வார்த்தையை பேசிட்டு கண்ட வார்த்தைகள், ஐயோ காது கூசுற மாதிரி இருக்கிற வார்த்தைகளை பேசிட்டு எப்படி ஆலயத்துல வந்து உட்கார்ந்து ஆண்டவரை துதித்து பாட முடியும்? கணவன் மனைவியும் கெட்ட வார்த்தை பேசி திட்டிட்டு எப்படி ஆண்டவரை துதிக்க முடியும்? முடியாது. அப்படி செய்யும் போது துர் இச்சைகளுக்கு இடமாக, அதுதான் அந்தகார வல்லமை, அதுதான் பிசாசனுடைய கிரியை. அதற்கு இடமாக இந்த உடலை நம்ம ஒப்புக்கொடுற நிச்சயம் மரணம். நிச்சயம் அந்த தூக்கத்துல நம்ம இருக்கிறோம். தயவு செய்து ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார், விழித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இத்தனை நாள் இது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், இதெல்லாம் தப்பா அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா சொல்றாரு, வம்பு வார்த்தை வேண்டாம், வீண் தகாத பேச்சு வேண்டாம், தேவையில்லாத ஒரு பேச்ச கூட பேசாதீங்க. கூடுமானால் நல்ல வார்த்தை இருந்தா அதையே பேசுங்க. வாக்குவாதம் வேண்டாம். ஹல்லேலூயா. பொறாமை வேண்டாம். துர் இச்சைக்கு இடமாக எவனோ என்னத்தையும் பேசிட்டு போட்டோம். தயவு செய்து நம்ம வாயை நம்ம காத்துக்கணும், நம்ம கண்ணை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும், நம்முடைய இருதயத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் இராதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், பகலுக்குரிய பிள்ளைகளாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம நடப்போம். நிச்சயமாகவே கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருந்து பிரகாசிக்க ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம், ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதே எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை வருகிறது, ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த நாள்ல கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவையான மூன்றாவது ஒரு காரியம், ஞானமே பிரதானம். அந்த ஞானம் யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். ஞானமாய் நம்ம நடக்கணும்னா அந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே மாற்ற ஏற்றுக்கொண்டவர்களாய் அல்ல, நம்ம வாழ்க்கையில அவரை நம் சாட்சிகளாக நாம் காட்ட வேண்டும். ஆமென். சிஸ்டர் சொன்னார், அந்த பிரவீன் பகடலா, அவர் இறந்தப்போ அவங்க மனைவி சொல்லவே சொல்றாங்க, நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால அவர்களை என்ன பண்ணிடலாம்? மன்னிச்சிடலாம். என்னதான் என் கணவரை அவங்க கொலை பண்ணியிருந்தாலும் நீங்க யாரும் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம், அவங்கள மன்னிச்சிருவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம மன்னிப்போம், ஆனா அவர் என்ன பண்ண மாட்டாரு? ஏற்ற காலத்துல எதை விதைக்கிறாயோ, பட்டயத்தை தூக்குனவனுக்கு பட்டயத்திலே சாவு. அதனாலதான் என்னவோ தெரியல, பேதுரு இயேசுவை பிடிக்க வந்தப்போ பட்டயத்தை எடுத்து
போர் சேவகனுடைய காதை வெட்டிட்டார், வலது காதை வெட்டிட்டார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஏப்பா காதை வெட்டின, இதெல்லாம் வெட்டாதப்பான்னு சொல்லிட்டு அந்த காதை எடுத்து திரும்ப ஒட்ட வச்சாராம். அதனாலே என்னவோ தெரியல, பேதுரு மரணிக்கும் போது வாளால் அறுப்புண்டு தலைகீழாக தொங்கப்பட்டு தான் இயேசு கிறிஸ்துவ போல சிலுவையிலே அறையப்பட்டாராம். வாளை எடுத்தவனுக்கு வாளிலே சாவு, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியிலே சாவு. கெட்ட வார்த்தை பேசுறவனுக்கு நாளைக்கு வேற எவனாவது ஒருத்த வந்து நம்மள கெட்ட வார்த்தையில பேசுவான். ஹல்லேலூயா. தயவு செய்து ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் பகலுக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்தகாரத்தினுடைய கிரியைகள் வேண்டாம். அந்த ஒளியின் ஆயுதங்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து தான் சூரியன். இயேசு கிறிஸ்து யாரு? நம்மள நிலா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் நிலா, அவரு சூரியன். காலையில எல்லாம் சூரியன் இருக்கும். அந்த சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குது. ராத்திரியில சூரியன் வருமா? அந்த ராத்திரியில எதுதான் வரும்? அந்த நிலா எங்கிருந்து வெளிச்சத்தை வாங்கி கொடுத்துச்சு? சூரியன் கிட்ட இருந்தது. ஹல்லேலூயா. சூரியன் இயேசு கிறிஸ்து, நிலா நீங்களும் நானும். இன்னைக்கு இந்த உலகம் அந்தகாரத்தில் இருக்கிறது. இந்த உலகம் இருட்டில இருக்கிறது. இந்த இருட்டுக்கு நீங்களும் நானும் தான் ஒளி வீச வேண்டும். இந்த ஒளி தானா வராது. எனக்குள்ள இருந்து நான் ஒளி வீச முடியாது. சூரியன் கிட்ட இருந்து நான் எவ்வளவு வாங்கினானோ அவ்வளவுதான் நான் ஒளியை நான் பிரகாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நான் எதையெல்லாம் வாங்கினோ அதைத்தான் என் வாழ்க்கையில நான் பிரகாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருந்தேன் என்று சொன்னால், இந்த பாவமான, அநீதியான, அந்தகாரமான, இருள் நிறைந்த உலகத்திலே நான் பிரகாசிக்க முடியும். இல்லைன்னா நானும் இந்த உலகத்துல விழுந்துருவேன். நானும் இந்த பாவத்துல வைத்து போய் விடுவேன். நானும் இந்த அநீதி நிறைந்த உலகத்துல அநீதியாய் நான் மாறி விடுவேன். தயவு செய்து இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அவர் சூரியன், நான் நிலா. அவர் பிரகாசித்ததை போல அவருக்குள்ள இருந்த வெளிச்சத்தை வாங்கி நான் பிரகாசிக்க வேண்டும். அப்ப என்ன தெரியுங்களா நடக்கும்? இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இது நடக்க போகிறது. இன்னைக்கு சபையில வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒளி வீச போகிறோம். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, பூமியை இருள் மூடும், ஜனங்களை கார் இருள் மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். அதே அதிகாரத்துல நம்முடைய இந்த வருஷ வாக்குத்தத்த வசனம், சூரியன் மறைந்து போகும், சூரியன் வெளிச்சம் கொடாதிருக்கும், சந்திரனும் வெளிச்சம் கொடாதிருக்கும், கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அந்த நித்திய வெளிச்சமாகிய அவர் உங்களையும் என்னையும் பிரகாசிப்பிக்கும் பொழுது ராஜாக்கள், அதிகாரிகள், ஜனங்கள் நம்மிடத்திலே வருவார்கள். சபையை நோக்கி ஓடி வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம்? உங்க மனசாட்சியில கையை வச்சு சொல்லுங்க, நான் கிறிஸ்தவன், நான் வந்து நல்லா இருக்கிறேன். எத்தனை பேருக்கு நீங்க இயேசுவை பத்தி சொல்லியிருக்கீங்க? அப்படி சொல்லினா நல்லது. சொல்லாம நம்ம மட்டும் பரலோகம் போகணும்னு நினைச்சா அது தவறு. அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தருக்காச்சும் அப்படி நிறைய பேர் வெட்கப்படுறாங்கல்ல சுவிசேஷம் சொல்றதுக்கு. நான் இயேசுன்னு சொல்றதுக்கு ஒரு பக்கம் வெட்கமா இருந்தாலும், ஏசப்பா பத்தி சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வெட்கம் வருதா? தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கண்ணை மூடி கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வெட்கமா இருக்குப்பா சுவிசேஷத்தை சொல்றதுக்கு. பாஸ்டர் நேத்து ஒரு இது பார்த்துட்டு இருந்தார். அப்ப ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பயங்கர ஆக்ரோஷமா இயேசுதான் தெய்வம்னு ஒரு வாலிப பிள்ளை பயங்கர ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்தா. பாஸ்டர் சொன்னாரு, பாரு எவ்வளவு வைராக்கியமா இந்த வாலிப பிள்ளை யாரை குறித்து பயப்படாம ஆண்டோட வார்த்தை இப்படி சொல்லுது பாரு. ஆனா நம்ம விசுவாசிகளும் நம்மளும் எப்படி இருக்கிறோம்? நம்ம யாராவது இப்படி நடு ரோட்ல போயிடணும்னு சொல்லிடுவோமா அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சேலத்துல ஒரு வயசானவர் தான். அவரோட டிஷர்ட்ல முன்னாடி ஒரு ஸ்லேட் தொங்கும், பின்னாடி ஒரு ஸ்லேட் தொங்கும். முன்னாடி ஸ்லேட்ல இயேசு நல்லவர்னு எழுதியிருப்பாரு, பின்னாடி இயேசு உன்னை நேசிக்கிறார்னு எழுதியிருக்கும். சோ அவர் சுவிசேஷத்தை சொல்லலைனாலும் அவருடைய ஸ்லேட்ல தொங்குறத பார்த்து எல்லாரும் பார்ப்பாங்க, அவரோட வார்த்தை போகும்னு நினைச்சாரு. இன்னும் ஒரு சிலர் டிஷர்ட்ல எழுதி போடுவாங்க, இன்னும் ஒரு சிலர் டிராக்ஸ் கொடுப்பாங்க. அதனால நான் சொல்லுவேன், நீங்க சொல்றதுக்கு வெக்கப்பட்டா கூட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே யாருக்காவது ஒரு தடவையாச்சும் நான் சுவிசேஷத்தை என்ன பண்ணிடணும் சொல்லிடணும். அப்படி சொல்ல முடியல, இந்த மரம் பறவைகள் எல்லாம் பாக்குறீங்க, அதுக்காக சொல்லுங்க, தப்பில்ல. மரத்துக்கு சொல்லுங்க, பறவைகளுக்கு சொல்லுங்க, அது ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யும். ஹல்லேலூயா. எப்படியாகிலும் சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணணும், எல்லா பக்கமும் சொல்லணும். அதுதான் வெளிச்சத்தினுடைய பிள்ளைகள். அப்பதான் ஜாதிகள் நம்மை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. இந்த 3 காரியத்தை நம்ம பிடித்துக் கொள்வோம். நான் தூங்காம நான் தான் விழிக்கணும்.
மரித்தோரை விட்டு நான் தான் எழுந்திருக்கணும். ஏன்? பழைய ஏற்பாட்டுல கிரியை தேவைப்பட்டுச்சு, புதிய ஏற்பாட்டுல வார்த்தை தேவையா இருந்தது. இன்னைக்கு அந்த வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து ஆவியாய் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறதுனால அவரே நம்மை எழுப்புகிறார், அவரே நம்மை அனல் ஊட்டுகிறார், அவரே நம்மை உயிர்ப்பிக்கிறார். அதனால யாரும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்காதீங்க. யாராவது வருவாங்களா, யாராவது செய்வாங்களா? நோ. தண்ணி குடிக்க போறீங்களா, ஐ மீன் தண்ணி அடிக்க போறீங்களா, யாராவது வந்து சொல்லணும்னு நினைக்காதீங்க. உனக்கு நமக்குள்ள இருந்தே வரணும். நான் யாரு? நான் வெளிச்சத்தின் பிள்ளை. நான் யாரு? நான் பகலுக்குரிய பிள்ளை. நான் யாரு? பரிசுத்தவானுடைய பிள்ளை. அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நானும் பரிசுத்தரா இருக்கணும். அவர் ஞானவான், நானும் ஞானவான்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமாகவே நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. நம்ம பிரகாசிக்கும் போது எல்லாரும் தேவனாகிய கர்த்தரை நம்ம மூலமே அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எல்லாரும் ஓடி வருவார்கள். நம்ம பாவத்துல தான் பிறந்தோம், நம்ம பாவத்துல தான் வாழ்றோம். ஆனா பாவத்திலேயே மறிக்க கூடாது. பாவத்தின் தண்டனையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்கி இருக்கிறார். அதை இந்த ஒரு காரியத்தை நம்ம பிடித்துக் கொள்ளுவோம். நான் தூங்கிட்டு இருந்தா நானே தான் எந்திரிக்கணும், மரித்து போயிருந்தா நானே தான் எந்திரிக்கணும். ஏன்னா எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவருக்காக நான் எந்திரிக்கணும். ஏன்? அவர் என்னை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார், அவர் என்னை வெளிச்சத்திற்கு அழைத்திருக்கிறார், அவர் என்னை ஞானமாய் நடக்க அழைத்திருக்கிறார். இனியும் நான் குழந்தை மாதிரி இருக்கக்கூடாது, ஆவியில குழந்தையா இருக்கக்கூடாது. ஆவியிலே வளர்ந்தவர்களாக தேறினவர்களாக நம்ம இருக்கும் பொழுது கிறிஸ்து நிச்சயமாய் நமக்குள்ள இருந்து பிரகாசிப்பது பிசாசு பார்க்கும். பிசாசு அலறி அடித்துட்டு ஓடும். ஆகா, நீங்க வந்தது யாரு? சாமா? சாம் இல்ல, சாமுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்த்தா எனக்கு பயங்கரமா இருக்கு. பிசாசு அலறி அடித்து கொண்டு ஓடும். பிசாசுகள் சாட்சி சொல்லும். நீங்க போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டியதில்ல, அந்த பிசாசு போய் சொல்லும். ஓ, இந்த பிரதரா, ஐயோ இந்த பிரதர் கிட்ட ஒண்ணு வச்சுக்காதீங்க, அவர்கிட்ட ஒரு வல்லமையில ஒரு தெய்வம் இருக்குதுன்னு பிசாசு நம்மளை குறித்து சாட்சி சொல்லும். ஜனங்கள் தேவனை நோக்கி ஓடி வர ஆரம்பிப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு சபையாக நம்முடைய சபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சபையும் மறிக்க கூடாது, தனிப்பட்ட விசுவாசிகளும் மறிக்க கூடாது. ராயல் கிரவுன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் ஒரு சபை, இதுல இருக்கிற நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாது, தூங்கவும் கூடாது, மறிக்கவும் கூடாது. அதே மாதிரி தனிப்பட்ட நபர், நானு ஜோசப் ஐயா, நானும் என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது, நானும் மறிக்க கூடாது. கர்த்தருக்குள்ள அப்படி ஒரு வைராகிய வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு கொடுப்பாராக. சுறுசுறுப்புள்ளவன் கையோ என்ன பண்ணுமா, ஆளுகை செய்யும். சொல்லுங்க, சுறுசுறுப்புள்ளவன் கை ஆளுகை செய்யும். நம்ம எல்லாம் சுறுசுறுப்பா மாறணும்னு ஆண்டவர் சொல்றார். சோம்பேறித்தனமா தூக்கம் வருது கையை முடக்கி கொண்டு படுத்து கொண்டிருக்கிறவன் கதவு கீழ்முளையில ஆடுகிறதை போல ஆடிக்கொண்டிருக்கிறவன் ஒன்னையும் சாதிக்க முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, உங்களை என்னையும் ஆண்டவர் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம சாதனையாளர்கள், அசாத்தியமான காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். தயவு செய்து அதுக்கு நாம் இடம் கொடுப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமா லஹதரபா. Thank you Holy Spirit. எழுந்து நிற்கலாமா? இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, தூங்குகிற நான் விழிக்க வேண்டும், மரணித்திருக்கிற நான் தானே எழுந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் எனக்குள்ள இருந்து பிரகாசிக்கணும்ப்பா. எனக்குள்ள இருக்கிற அந்த அந்தகார கிரியைகள், எனக்குள்ள இருக்கிற அந்த மாமிசத்தின் கிரியைகள், எனக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தமான காரியங்கள், எனக்குள்ள இருக்கிற தேவன் விரும்பாத காரியங்கள், இவைகள் எல்லாம் இந்த நேரத்துல சிலுவையிலே நாங்கள் அறைகிறோம். ஆண்டவரே, சிலுவையில இயேசு கிறிஸ்து எங்களுக்காக, பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய் மரித்தாரே, அதே போல இந்த நாள்ல ஒரு விசை, இந்த நாள் வரைக்கும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்து வந்த எல்லா வம்பு, வீண் வார்த்தைகள், தகாத பேச்சுக்கள், பொறாமைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், துர் இச்சைகளுக்கு இடமாக இந்த உடலை நாங்க கொடுத்தோமே, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்பா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு பரிசுத்தமுள்ள மணவாட்டியாகிய சபையாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஞானமுள்ள பிள்ளைகளாய், பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய், ஆவியிலே அனலுள்ளவர்களாய், ஆவியிலே தெளிவுள்ளவர்களாய், ஆவியிலே எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாக அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ள இருந்து நீர் பிரகாசிப்பீராக, எங்களுக்குள்ள இருந்து பிரகாசிப்பீராக. ஆண்டவரே, இந்த பிரகாசத்தை நோக்கி உதிக்கிற இந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்களும் அதிகாரிகளும் ஏகமாய் வரட்டும் ஆண்டவரே. ராஜாக்கள் வரட்டும், அதிகாரிகள் வரட்டும், எங்க சொந்த பந்தங்கள் வரட்டும் ஆண்டவரே. பாவத்தை நோக்கி, அந்தகாரத்தை நோக்கி, மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இந்த வெளிச்சத்திற்கு ஓடி வரட்டும் அப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், இதை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆமென்.